வணக்கம் தாத்தா. ஆ, இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும். எஸ், என்னை முந்திக் கொண்டு விட்டீர்களே. இல்லை தாத்தா, இருந்தாலும் நீங்கள் வயசில் நீங்கள் முந்திக்கிட்டீங்க தாத்தா. உங்களை வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் முந்திக்கின்னு பார்த்தா சின்ன பையன் மாதிரி வேட்டைக்காரன் மாதிக்கிறீங்க. இப்போ தான் வேட்டைக்கு போயிட்டு வந்த வீரம் மாதிக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தா 84 வயசு, இன்னும் 2 மாதம் அழகா 85ல் காலை வைக்கிறீங்க. முன்னேற்ற பாதையில் காலை வச்சுன்றீங்களா? ஓகே, வணக்கம் வணக்கம். வணக்கங்கள். அதான் நாங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டோம். நீங்கள் அதுக்கு மனசாட்சியோடு பதில் சொன்னீர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டீர்கள். நாங்களே அடுத்த வீடியோவில் கேட்குறோம் தாத்தா சொல்கிறீங்க. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி என்ன இருக்கு தாத்தா? உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் சொன்னீங்க, அந்த மனசாட்சியே இல்லாதவன் தான் சந்தோஷமாக்கலாம். மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, டோன்ட் கேர் அப்படின்னு. அதெல்லாம் தற்காலத்துக்காக என்பதை அவன் உணரவில்லை. ஓகே, அவன் உணர்வதற்குள் அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதனால் நாம் தவறு செய்யாமல், மனசாட்சிக்கு விரோதமாக ஏதோ ஒன்றும் செய்யாமல் இருந்து விடுவது நல்லது. ஏன்னா மரணத்திற்கு முன்னவே நாம் முஸ்லிமாக இருப்போம், தூய்மை ஆற்றையோ இதயத்தோடு. ஓகே, சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? மன்னிக்கணும், கேளுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? சதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டதுக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்க. இப்போது யார் சந்தோஷம் இல்லாத, நிம்மதி இல்லாத இருக்கிறாங்க தாத்தா? இருக்கிறார்கள் என் செல்வங்களே, மனசாட்சி உள்ளவர்கள். எப்படி என்றால் அவர்கள் தப்பு செய்யவே இல்லை. நெஞ்சுக்கு நீதி, பெரியவர் எழுதினார், நெஞ்சுக்கு நீதி. இந்த மாதிரி நெஞ்சுக்கு நீதியாக வாழ வேண்டும் என்று வாழ்கிறார்கள். அவர்களிலே தான் பலர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்கள் தப்பு செய்யவே இல்லை. ஏதோ அவர்களை அறியாமல் ஏதோ சில தவறுகளை செய்து விட்டிருப்பார்கள். அவர்களை அறியாமலே அவர்கள் சில தவறுகளை செய்திருப்பார்கள். அந்த எளிய தான் அந்த தவறுகளை செய்துவிட்டு நாம் தப்பு செய்து விட்டோம், இறைவனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்து விட்டோம், நமது உடன்பிறப்புகளுக்கு எதிராக நாம் தப்பு செய்து விட்டோம், நம்ம நண்பனுக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டோம். அப்படி என்று சில சின்ன விஷயங்களுக்காக அவன் பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்து கொண்டு வருந்தி கொண்டே இருக்கிறான். அவன் செய்தது சில தவறுகள், அது தவறுகளே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனை அந்த சிறிய தவறுகளையும்
அவன் அறியாமலேயே அவன் செய்தான். மற்றவர்கள் சொல்லி அல்லது இவனே சிந்தித்து, ஓ நம்ம தப்பு செய்து விட்டோமே என்று பார்த்தால் அது உண்மையிலேயே ஒரு மன்னிக்கக்கூடிய வருந்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது தவிர அதற்காக கவலைப்பட்டு கொண்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது செல்வங்களே. எஸ், உண்மையிலே யார் இந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் பிற்காலத்தில் ஒருவேளை மோட்சம், நரகம், சொர்க்கம் அப்படி என்று ஒன்று இருந்தால் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இவர்களுக்கு முதலிடம் வைக்கப்பட்டிருக்கும். எப்படி ஒரு நாடக மேடையிலும் அவர்களுக்கு முன்னிலையில் அமர்வதற்கு இருப்புகளை வைத்திருப்பார்கள். அதே மாதிரி மோட்சத்திலே நமக்கு சொர்க்கத்திலே இறைவன் இருக்கும் இடத்திலே நமது அப்பா அம்மா இருக்கிற இடத்துல நாம் சொல்லும்போது நமக்காக முதலிடத்தில் இப்படி சொல்லலாம், ரெட் கார்பெட் சிகப்பு கம்பளம் விரித்து நம்மளை வரவேற்க இடம் இருக்கும். ஓகே, சந்தோஷமாக இல்லையே என்று நாம் கவலைப்படக்கூடாது. நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் நீங்கள் பெரிய தவறுகளை செய்யவே மாட்டீர்கள். தப்புகளை செய்ய மாட்டீர்கள். எப்போ நீ சின்ன தவறுகளை செய்துவிட்டு தப்பு செய்துவிட்டோம் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் எப்படி தப்பு செய்ய முன் வருவீர்கள்? உங்களுடைய இதயம் தூய்மையாக இருக்கும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இறைவன் அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஏன் தாத்தா, ஏன் முதல்ல இயேசு சொல்ல? இறைவன் இயேசு ஒரே ஆட்கள், ஒன்றும் இல்லை, 3 பேரும் 30 கடவுள்களும் ஒரே ஆட்களாக இருக்கிறார்கள். அதனால் யாரை சொன்னால் என்ன, ஏதாவது தவறு செய்து விட்டினா என்று கவலைப்படுகிறேன். தாத்தா, நீங்கள் தவறு செய்யவில்லை தாத்தா, உண்மையை தான் சொல்லுகிறேன். இந்த 3 பேரில் யாரை சொன்னாலும் பரவாயில்லை தாத்தா. நீங்கள் கடவுளை பெரியவரை விட்டுட்டு ஜீசஸை விட்டுட்டு பெரியவருக்கு சொன்ன கவலைப்படாதீங்க தாத்தா. நீங்கள் எப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறீங்களோ அவங்க தான் சந்தோஷம் இல்லாதுக்கிறாங்க. அதான் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம். ஓகே, அதிகமாக பேசி சில தவறுகளை நான் பேசிவிடுவோம் என்று பயந்து கொண்டு இத்துடன் முடித்து கொள்கிறேன். கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. எப்பொழுதும் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்தால் போதும். அது தவறா தப்பா என்பது பெரியவர்களோ இறைவனோ முடிவு செய்து கொள்வார்கள். ஓகே, அடுத்த கேள்வி இருக்கு தாத்தா. கேள்விகளுக்கு குறைச்சல் இல்லை. ஏன்னா தைரியத்தில் கேட்கிறோம் என்றால் பதில் சொல்வதற்கு எங்கள் தாத்தா இருக்கிறார். அவர் விடுறாரு, பில்டப் பண்ணுறாரோ இல்லை உண்மையாக சொல்கிறாரோன்றது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. மக்கள் தீர்ப்பு கூறுவார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தாத்தா. ஓகே, அப்படின்னு சொல்கிறீங்களே, நாங்களும் அதை செவற்றில் அடித்த பந்தை போல் நாங்களும் உங்களுக்கு சொல்லுகிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஓகே செல்வங்களே, நாம் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டாம்.
சில தவறுகளை செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்போம். தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுக்க இறைவன் இருக்கிறார், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். நீ தப்பு செய்யலை, நீ தவறு தான் செய்தால் என்ன நம்மளை அரவணைப்பதற்கு ஆதரிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஓகே சொல்லுங்களே. அடுத்த கேள்விக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த படியிலே அடுத்த வீடியோவில் தவறாமல் கேள்வி கேளுங்கள். பதில் காத்து கொண்டு இருக்கிறது.